அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் ஏன் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன். போன வாரம் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம போட்டிருந்தோம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பார்த்துட்டு என்னோடய சித்தப்பா ஒருத்தங்க ராஜா சித்தப்பான்னு சொல்லுவோம், ராஜகுமார் அவங்க பேர், எறும்புக்காட்டிலேருந்து. அவங்க வந்து சில கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அப்போ கேட்கும்போது அதில் உள்ள பதில்களை இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாக்காக தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்க சொன்ன விஷயம் வந்து ஒரு டிவி டாக் ஷோவில் வந்து ஜோதிடத்தை பற்றி பேசினாங்க. அப்போ நிறைய கேள்விகள் பெரிய ஆட்கள் கேட்டாங்க. அப்போ நிறைய பேருக்கு சொல்ல தெரியல, ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டதாகவும் அதுக்கு என்கிட்ட கேட்டபோது அதுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக தான் போகும். ஏன்னா சில விஷயங்களை நம்ம வந்து விளக்கமாக சொன்னால் தான் அதை கேட்குறவங்களுக்கு புரியும். அப்படிங்கிறனால கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும். நீங்கள் அதை முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள விஷயங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜோதிடம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முன்னாடி அந்த காலத்தில் நிறைய உங்களுக்கு வந்து நீதி இதுகள் நடந்தது. அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதிகாசங்கள், ஸோ மற்றபடி நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருந்தாங்க இல்லையா. நமக்கு வந்து வானவியல் சாஸ்திரம் எழுதியிருந்தாங்க, ஜோதிடம், பஞ்சாங்கம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி எழுதியிருந்தாங்க. மேக்சிமம் அது வந்து சித்த வைத்தியத்தை பற்றி நிறைய எழுதியிருப்பாங்க. அது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து முனிவர்கள், ரிஷிகள், அந்த மாதிரியான பீப்புள் தான் அதை எழுதியிருந்ததாக நமக்கு வரலாறு. ஒரு விஷயத்தை ஒருத்தர் எழுதும்போது அவர் என்ன நிலையில் இருந்து அதை எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு புத்தகத்தையோ இல்லை ஒரு சாஸ்திரத்தையோ ஒருத்தர் எழுதுகிறார் அப்படிங்கும்போது அந்த சாஸ்திரத்தை அவர் எழுதக்கூடிய மனிதர் யார், அவர் என்ன நிலையிலிருந்து அந்த சாஸ்திரத்தை அவர் எழுதினார். இப்போ அந்த காலத்தில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு உணர்வு நிலையில் இருந்து தான் மேக்ஸிமம் எழுதியிருப்பாங்க. உணர்வுலேருந்து எடுத்து எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் நான் சொல்லணும் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டங்களில் வைத்தியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாடியை பிடிச்சி பார்த்து வைத்தியம் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த நாடியை பிடிச்சி பார்க்கும்போது அவங்க உணர்வு நிலையில் இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அதற்கு இது சொல்லி அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. இன்றைக்கு உள்ள டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டெஸ்ட்டையும் எடுக்க சொல்லிடுவாங்க. ஸ்கேன் பண்ணணும், இசிஜி எடுக்கணும், எக்கோ எடுக்கணும், எல்லாமே எடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு பதில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த காலத்தில் உணர்வு நிலையில் இருந்து பார்த்ததுக்கும் இன்றைக்கி வந்து ஒரு புத்தகத்தில் அறிவியல் மூலமாக அதை பார்க்குற வித்தியாசம் இருக்குது. எதுவும் பொய் இல்லை. இப்போ அதே மாதிரி தான் அந்த காலங்களில் எழுதப்பட்ட சாஸ்திரங்களும் எதுவும் பொய் இல்லை. ஆனால் அந்த நிலையில் அவங்க எழுதியிருக்காங்க. அதை உணரக்கூடிய தன்மை நமக்கு இல்லாமல் நம்ம விவாதம் பண்ணுறனாலேயோ, நம்ம வந்து பெருசாக பேசுகிறனாலேயோ, கேள்விகள் கேட்குறனாலேயோ நம்ம அறிவாளிகள்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த நிலையில் நம்ம இல்லாத போது நமக்கு சரியாக தெரியாது. ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, ஏன் இந்த சாஸ்திரத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜோதிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து வானவியல் சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. எதுக்காக இந்த வானவியல் சாஸ்திரம்? அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பழைய காலங்களில் எல்லாமே விவசாயத்தை நம்பியே இருந்தது. ஸோ அப்போ இந்த விவசாயத்தை நம்பி இருக்கும்போது மழை அந்த மாதிரி காலங்களில் பயிரிடுறது, என்னென்ன பயிர்கள் எங்கே பயிரிடணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த வானவியல் சாஸ்திரம் அந்த சூரியன், சந்திரன், இந்த கிரகங்களோட அமைப்பை வச்சு எப்போ மழை வருங்கிறத கணிச்சாங்க. அந்த கணிப்பு மூலமாக அவங்க விவசாயங்களையும் அதை பாதுகாத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வகை மாதிரியானது தான் ஒரு ஜோதிடம். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது இந்த ஜோதிடங்களை பற்றி பார்க்கும்போது, சரி சுந்தர் பிச்சை என்ன சொல்கிறாரு அப்படின்னு நான் பார்த்தேன். பொதுவாகவே நம்ம வீடியோஸ் வந்து நான் என்ன உணர்வு நிலையில் எனக்கு புரிஞ்சுதுங்கிறத நான் எப்போவுமே வீடியோவை ரெக்கார்டிங் பண்ணுவேன். அதனால தான் எதுக்கும் டெஃபினிஷனோ எதுவுமே நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல சரி சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விதம், அதாவது கூகுளில் சொன்னேன். ஸோ பார்த்தேன். அப்போ வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கணிப்புகள் கணித்ததாகவும், 3வது இயேசு கிறிஸ்து, அதாவது பிசி பிஃபோர் கிரைஸ்ட் வந்து 3வது கிரைஸ்ட்லேயே வந்து மொசப்பட்டமா அப்படிங்கிற ஒரு நகரத்துலேயும் இந்த ஜாதகங்களை கணிச்சிருக்கதா ஒரு இது சொல்லியிருக்காங்க.
அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1700 பிசியில் வந்து பாபிலோனில் வந்து இதை பற்றின கணிப்புகள் கணிச்சதான ஒரு தடயம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டை பற்றி நான் சொல்கிறேன், இந்தியாவை சொல்கிறதுக்கு முன்னாடி மற்ற நாடுகள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லணும் இல்லையா. அடுத்து பிசி 525 எகிப்து ரோம் அண்ட் கிரீஸில் வந்து ஒரு ஜாதக கணிப்புகள் கணிச்சதாகவும் அவங்க நாட்டு முறைப்படி கணிச்சதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகமதியர்களில் அல் மன்சூர் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து பாக்தாதில் 754 775 வரைக்கும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் புத்தகமாக பண்ணதாட்டும் சொல்லியிருக்காங்க. யூரோப்பில் லத்தீனில் வந்து 12th செஞ்சுரியில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சைனா, உங்களுக்கு தெரியும் சைனா வந்து ஒரு பெரிய வித்தியாசமான கண்ட்ரி. சைனாவில் வந்து கிட்டத்தட்ட பிசி பிஃபோர் கிரைஸ்ட் 1766 வந்து இந்த 12 ராசிகள், அந்த 12 ராசிகளுக்குள்ள அனிமல் விலங்குகள், அப்புறம் அதாவது 60 வருடங்கள்னு சொல்லுவோம். தமிழில் உங்களுக்கு தெரியும் 60 வருடங்களாக கணிச்சிருப்போம் நம்மளோட வானவியல் சாஸ்திரத்தை. அந்த 60 வருடங்கள், அந்த சைக்கிள், இதெல்லாம் பற்றி எழுதியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது இடைக்காட்டு சித்தர் அவங்க தான் அந்த நவகிரக அமைப்புகளை அமைச்சவர். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அவர் தான் வானவியல் சாஸ்திரம், பஞ்சாங்கம், ஜோதிடம் எல்லாம் கணித்ததானே இருக்குது. ஆனால் ரெக்கார்டிக்கலாக சொல்லும்போது இன்னும் 5வது செஞ்சுரி, நம்ம ஆஃப்டர் கிரைஸ்ட் வந்து கிபி 5வது செஞ்சுரியில் வந்து ஆரியப்பட்டர் அப்படிங்கிறவர் வந்து நிறைய வானவியல் சாஸ்திரங்கள், ஜோதிட சாஸ்திரங்கள் எழுதினாகவும், அதனால தான் உங்களுக்கு தெரியும் இந்த செயற்கைக்கோள் வந்து முதல் கோளுக்கோ 2வது கோளுக்கோ எனக்கு கரெக்டாக தெரியல வந்து ஆரியப்பட்டா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் வானவியல் கணிச்சனால தான் அவர் பேர் அதில் சூட்டினதாகவும் அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. இது உலக நடப்பில் ஜோதிடத்தை பற்றின ஒரு சின்ன இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட உணர்வில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் ஜோதிடம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மனித பிறவிகளும் அவங்களோட கர்மாவை பேஸ் பண்ணி அந்த பிறவியை வந்து பிறக்கிறாங்க. எங்கே பிறக்கிறது, என்ன மாதிரியான நிலையில் பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாம், யாருக்கு மனைவி, யார் குழந்தைங்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களோட கர்மாவை அடிப்படையில் தான் அந்த பிறப்பு நடக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த வகையில் வரும்போது அவங்க இந்த ஜென்மம் வந்து எப்படி இருக்கணும், அவங்களோட சந்தோஷங்கள், துக்கங்கள், பிரச்சனைகள், அவங்க என்ன மாதிரியான வாழ்க்கை வாழணுங்கிறது ஆல்ரெடி கணிக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரியும். ஸோ நம்மளோட அதிர்வலைகள் மூலமாக தான் நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து ஒரு எண்ணங்கள் அதிர்வலைகளாக தான் இங்கே உருவாகுது. இங்கே என்ன எண்ணம் உருவாகுதோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்களை செய்கிறீங்க. நீங்கள் நல்லது செய்கிறீங்க, கெட்டது செய்கிறீங்கன்னா கூட இங்கே இருக்கக்கூடிய எண்ணம் தான். இந்த எண்ணம் வந்து 2 விதமாக நமக்கு உருவாகும். ஒன்று சூழ்நிலையை பொறுத்து உருவாகும், வெளி சூழல். இன்னொன்று உள் சூழலை பொறுத்தும் உருவாகும். அப்போ இந்த உள் சூழலை உருவாக்குறதுக்கான அதிர்வலைகளை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய அதிர்வலைகளும் நம்மளை வந்து அதை வந்து தாக்கத்தை உருவாக்கும். அதனால்தான் ராகு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ ஜாதகத்துக்கு உள்ளே நான் போகவே இல்லை. ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை தான். இப்போ அதில் வந்து நட்சத்திரம்னு வச்சுருக்கோம். 27 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னோட கணிப்பில் ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் எந்த இடத்துல பிறக்கிறாரோ அந்த இடத்துல அந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்களோட அதிர்வலைகள் எல்லாம் வந்து சேருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பூமின்னு வச்சுடுங்களேன். இந்த பூமியில் இந்த இடத்துல ஒரு மனிதன் பிறக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் பிறக்கும்போது ஒரு கிரகம் இந்த பக்கத்தில் இருக்குன்னா இது மறைஞ்சிருது, ஒரு கிரகம் இந்த பக்கத்தில் இருக்குன்னா அது இதோட அதிர்வலை இங்கே வருது. அப்போ எவ்வளோ தூரத்தில், எந்த இடத்துல, எந்த ஏரியாவிலேருந்து அந்த கிரகத்தோட அதிர்வலை இந்த மனிதனோட தலை வெளியே வரும்போது அவன் மூளையில் வருதோ அதை ஒரு பேஸ் வைப்ரேஷன் வச்சுக்கலாம். நம்ம ஒரு சயின்ஸ் படி பேசினாலே அது ஒரு பேஸ் வைப்ரேஷன் வச்சுக்கலாம். அந்த பேஸ் வைப்ரேஷனை தான் அவங்க வந்து நட்சத்திரம்னு சொன்னாங்க. சரிங்களா? ஒரு 27 நட்சத்திரமாக அதை பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த 27 நட்சத்திரத்தையும் ஒரு 12 இதாக சுருக்கிக்கிட்டாங்க. அதை வந்து நம்ம வந்து ராசி அப்படின்னு கொண்டு வந்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவர் பிறக்கும்போது வரக்கூடிய அந்த பேஸ் வைப்ரேஷனை பொறுத்து அந்த கிரகங்கள் மாற மாற அவனோட அதிர்வலைகள் இங்கே மாற்றத்தை உருவாக்கும். இந்த மாற்றங்கள் மூலமாக அவனோட நிகழ்வுகள், எண்ணங்கள் மூலமாக அவனோட வாழ்க்கை பயணம் இருக்குங்கிறது ஒரு கணிப்பு. இதைத்தான் அந்த கிரகங்கள் மாற மாற இந்த பர்டிகுலர் அதிர்வலையில், அதாவது பேஸ் வைப்ரேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு நட்சத்திரத்துக்கு இந்த நிலையில் அந்த நட்சத்திரம் பிறந்திருக்காரு, அவர் எந்த ஊரில் எந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழலில் பிறந்திருக்காரோ அதை பொறுத்து இந்த மற்ற கிரகங்கள் மாறும்போது இவருக்கு என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறது தான் ஜோதிடம். கண்டிப்பாக ஜோதிடம் பொய் இல்லை.
ஆனால் தவறுதலாக கணிச்சாலோ இல்லை தவறுதலான ஒரு விஷயம் பொய்யாகலாம். இப்போ வந்து அதை எப்படி பயன்படுத்த போகிறாங்க, எந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா, சில நேரங்களில் இப்போ ஒரு மனிதன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது, மழை வருது சரியா? மழை வரும்னு உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா ஒன்று உங்கள் பயணத்தை நீங்கள் வந்து தள்ளி வச்சுருக்கலாம். அப்படி இல்லையா ஒரு குடை எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை ஒரு காரில் போயிடலாம். அப்போ மழை வாரதை தடுக்க முடியாது, ஆனால் அந்த பாதிப்புலேருந்து நம்ம காத்துக்கலாம். அதாவது மழை வந்து தான் ஆகும், அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த குடையை கொண்டு போகிறனாலேயோ ஒரு காரில் போகிறனாலேயோ இல்லை அந்த பயணத்தை தடுக்கிறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய பாதிப்புலேருந்து நீங்கள் விளைவிக்கிறீங்க. இவ்வளோதான். ஒரு ஜோதிடம் நம்ம பார்க்கும்போது நமக்கு அடுத்தடுத்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சரியான முறையில் கணிக்கிற பட்சத்தில் நம்ம அந்த நிகழ்வுகளுக்குள்ள பாதிப்பில் ரொம்ப சிக்கிக்காமல் ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றிக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்கு தான் அந்த ஜோதிடங்களை நம்ம பயன்படுத்துகிறாங்க. எப்படி வானவியல் சாஸ்திரத்தில் அவர் வந்து பார்த்து சொல்லும்போது நம்ம அதுக்கு தக்க நம்ம இருக்கோமோ அதே மாதிரி. ஸோ இதில் வந்து அவர் கேட்ட இன்னொரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்கள் சொல்கிறாங்களே அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த 9 கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது 9 கிரகங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நவகிரகம் 9 இருக்கு இல்லையா, அந்த 9 கிரகங்கள் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ சில கிரகங்கள்லேருந்து பூமிக்கு வந்து கதிர்வீச்சு அந்த பூமியில் அந்த இதோட கதிர்வீச்சு இங்கே வருது. அந்த கதிர்வீச்சு மனிதனோட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அளவில் உள்ள கதிர்வீச்சுகள் இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் எடுத்துக்கிறோம். இன்னொரு விஷயம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுன்னு 2 கிரகங்களை சொல்கிறாங்க. இந்த ராகு கேதுன்னா என்ன, அப்படி 2 கிரகங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா ராகு அப்படின்னா ஒரு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தலை, கீழே பாம்பு இருக்கும். கேது அப்படின்னு சொன்னால் கீழே உடல் இருக்கும், மேலே பாம்பு இருக்கும். அந்த மாதிரி பாம்பு 2ஆக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ராகு கேது யார் அப்படின்னு பார்க்கும்போது அசுரர்களும் தேவர்களும் அமிர்தம் கடைகிறாங்க. கடையும் போது அமிர்தம் வந்துடுது. மகாவிஷ்ணு வந்து பெண் அவதாரம் மோகினி அவதாரம் எடுத்து இந்த அமிர்தத்தை கொடுக்குறாங்க. முதல்ல தேவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல வந்து சவர்பானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் என்ன பண்ணிடுறான், தேவர்கள் கூட தேவர் மாதிரி உட்காந்துறான். ஸோ இப்போ அந்த அவன் வந்து அமிர்தத்தை வாங்கி குடிச்சிடறான். இப்போ அவனுக்கு சாவு கிடையாது. ஆனால் இவன் பண்ணது தப்பு, அசுரருங்க வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம விஷ்ணு வந்து அவரோட சக்கரத்தை பயன்படுத்தி அவனை வெட்டிடுறார். 2ஆ கழுத்தை வெட்டுற மாதிரி 2ஆ வெட்டிடுறாங்க. இப்போ வெட்டிட்டாங்க, ஆனால் அவனுக்கு சாவு கிடையாது, அழிவு கிடையாது. ஏன்னா அவன் வந்து அமிர்தத்தை பருகினதான அழிவு கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது தலையும் காலும் 2 கிரகங்களாக வடிவமைச்சு அதை அந்த நவகிரக அமைப்புகளை அவங்க அவர் கொண்டு வந்ததாகவும், இப்போ சூரியன் இருக்குது, சூரியனை சுற்றி பூமி சுற்றிட்டுருக்கு, இதுக்கிடையில் சந்திரன் சுற்றிட்டுருக்கு. சூரியன் பூமிக்கு இடையில் சந்திரன், இந்த 3 பேருக்கு வரக்கூடியதில் இந்த 3 பேருக்குள்ள அதாவது மேலே வந்து நேர்கோட்டில் வரக்கூடிய ஒரு புள்ளியை ராகுவாகவும், கீழே வந்து ஒரு நேர்கோட்டில் 2க்கு நடையில் நேர்கோட்டில் வரக்கூடிய புள்ளியை வந்து கேதுவாகவும் பாவிச்சிடுறாங்க. 18 வருஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது போக பார்த்திங்க அப்படின்னா ராகு அந்த கிரகணங்கள், சூரிய கிரகம், சந்திர கிரகணங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இந்த மாதிரி வரக்கூடிய அந்த காலகட்டத்தை சொல்கிறாங்க. அது நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அந்த ராகு கேதுனா என்னென்னா இதுதான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மற்ற எந்தெந்த கிரகங்கள்லேருந்து நமக்கு அந்த ஒரு கதிர்வீச்சுகள் வந்து அதிகமாக மனிதனோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதுதான் முக்கியமாக நம்ம வந்து ராகு சொல்லிட்டோம், கேது சொல்லிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன், சந்திரன், அப்புறம் புதன், அப்புறம் வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, 9 பேர். அதாவது ராகு, கேது, சூரியன், சந்திரன், புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, இதைத்தான் இந்த நவ கிரகங்களாக கொண்டு வரும். இந்த 9 கோள்கள் சுற்றுது பாருங்கள், அந்த 9 கோள்கள் இல்லை. அதில் சில கோள்களோட கதிர்வீச்சு பூமிக்கு வந்து அடையவே அடையாது. அப்போ அதனால் மனிதனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஸோ இந்த 9 கோள்களை வச்சு ஒரு மனிதனோட வாழ்க்கையை வந்து அந்த அதிர்வலைகள் வந்து இந்த மனிதனோட மூளையில் வந்து பாதிக்கிற இந்த அதிர்வலைகள் மூலமாக இது நடக்கிறது தான் இந்த ஜோதிடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் சுற்றி வரும்போது அதோட நாட்கள், இதை கணக்குகள், இது மூலமாக அந்த ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் அப்படின்னு ஒரு கோள் இருக்கு இல்லையா, அவர் நல்லது செய்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சந்திரன் ரொம்ப நல்லது செய்வார்னு சொல்கிறோம். சனி வந்து யாருன்னு பார்க்க மாட்டார்,
வச்சு செய்திருவார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அங்கேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ஒரு நெகட்டிவ் அதிர்வலையும், இங்கேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு ஒரு பாசிட்டிவ் கதிர்வீச்சு, இந்த எல்லாமே இங்கே சேரும்போது நமக்கு என்ன மாதிரி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட லைஃப் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் என்னோட இந்த ஜோதிடத்தை பற்றின ஒரு கருத்து. ஸோ ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்ச விஷயத்த ஜோதிடம் பற்றி பேசியிருக்கேன். அதாவது இன்றைக்கி டிவிகளில் வந்து அந்த மாதிரியான டாக் ஷோஸ் நடத்துகிறது வந்து 99% வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு அந்த நடுவர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருந்து அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் சொல்கிறாங்களே தவிர அது நிஜம் பொய் அப்படிங்கிறது நிறைய நேரத்தில் நம்மளால் கணிக்க முடியும். எப்படி இந்த பட்டிமன்றம் நடத்துகிற மாதிரி தான், யார் வீரனோ, யாருக்கு அதிகமாக சத்தமாக பேச தெரியுமோ, யாருக்கு கேள்வி கேட்க தெரியுமோ அவங்க ஜெயித்த மாதிரி காட்டிடுவாங்க. ஃபைனலாக அந்த 1 hour ஷோ நடக்கணும், டிஆர்பி ரேட்டிங் இருந்தால் தான் ஷோ நடத்த முடியும். அது மாதிரியான விஷயம்தான் இதில் வந்து. அதாவது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க. பட் அது சரியாக தப்பான்னு கேட்டால் எந்த ஒரு அந்த காலத்தில் சொல்லி வச்ச எந்த ஒரு விஷயமும் சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கையும் பொய் இல்லை. ஏதோ ஒரு காரணம் அதில் இருக்கும். அந்த காரணம் நமக்கு தெரியலைன்னொன்னே நம்ம விஞ்ஞானி மாதிரி கேள்விகள் கேட்குறது, அது எப்படின்னு சொல்கிறது. இப்போது சில படத்தில் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழத்தை தொங்கி போட்டால் கார் ஓடிடுமா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா 4 பேர் பார்த்தா. பட்டு எந்த முன்னோர்கள் சொல்லி வச்ச எந்த ஒரு விஷயமும் பொய் இல்லை. ஏன்னா அவங்க அதை ஒரு காரணத்தோடு தான் சொல்லி வச்சுருப்பாங்க. நிறைய விஷயங்களை வந்து அவங்களால அவங்க புரிஞ்சுக்கிட்டதை வந்து நமக்கு வெளிப்படுத்த தெரியலைன்னு நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் அவங்க உணர்ந்ததை எப்படி நமக்கு வெளிப்படுத்த முடியுமோ அப்படி அவங்களால வெளிப்படுத்த முடியல. நிறையா நூல்கள் எழுதியிருந்தாங்க, நிறையா நூல்கள் இல்லை. பட் இருந்தாலும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு இயற்கையிலும் சரி, நீங்கள் எப்படி பார்த்தாலும் அது ஒரு உண்மையான ஒரு விஷயம்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களோட கருத்து என்னவோ அதை நீங்கள் வேணால் பகிரலாம். ராகு காலம் அப்படின்னு ஒரு டைம் இருக்குது. ராகு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அசுரர்லேருந்து வந்த ஒரு ஆள். அதனால் அந்த அவரோட நேரம் அப்படின்னு ஒரு நேரம், அந்த நேரம் அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடிய நேரம். அப்போ ஒரு நல்ல காரியங்களை அதில் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் விதாண்டவாதமாக கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. அஷ்டமி நவமியில் வேலை செய்யக்கூடாதா, நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாதான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த காலத்தில் அஷ்டமியில் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அது வந்து அதோட அறிவியல் என்ன அப்படின்னா, அஷ்டமிங்கிறது பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் கிட்டத்தட்ட 8வது நாள் அஷ்டமி, 9வது நாள் நவமின்னு சொல்லுவோம். இந்த 8வது நாள் பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் இங்கே இருக்குது, பூமி இருக்குது, அது ஒரு சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 16 நாட்கள் ஆகுது. அந்த 16 நாட்களில் 8வது நாளுங்கும்போது சூரியனும் பூமிக்கு நடுவில் கிட்டத்தட்ட சந்திரன் வந்துடும். தேய்பிரைனா தேய்பிரை அஷ்டமி, வளர்பிரைனா வளர்பிரை அஷ்டமின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரும்போது ஒரு சின்ன அதிர்வு இருக்கும் பூமியில், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுனா, இப்போ இதில் வச்சு நான் ஒரு பென் எடுத்து இப்போ எழுதிடலாம். நான் உட்காந்துருக்கேன், எந்த அதிர்வும் இல்லை, நான் ஒரு பென் எடுத்து இப்போ எழுதுனா நான் எழுதிட்டே இருக்கலாம். இதே நான் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், இந்த பஸ் ஒரு சின்ன அதிர்ந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த அதிர்வலையில் நான் இப்போ உட்காந்து எழுதுனான்னு என்னால் எழுத முடியாது. இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி வைப்ரேஷன் இதாகும், இல்லை ஷேக் ஆகும். அந்த மாதிரி இந்த பூமியும் சந்திரனும் அந்த நேரத்தில் ஒரே அந்த நாளில் வந்து ஒரு பக்கத்தில் வரும்போது அந்த அதிர்வலை வந்து கொஞ்சம் பூமிக்குள்ளே ஷேக் ஆகினா நல்ல விஷயங்கள் அன்னைக்கு பண்ணும்போது அது சரியாக நடக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் தான் அஷ்டமி நவமி சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பெருசாக விவாதிக்க வேண்டாம். ராகு காலம் அப்படிங்கிறது ராகுவோட உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம், அதுவும் நல்லா இருக்காது. அந்த நேரங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ் அதிர்வலைகள் பூமியில் இருக்கிறனால அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல செயல் செய்யும்போது அது முழுமை பெறாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். வேறு இதில் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே இப்போ பழைய காலத்தில் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சந்தேகர்கள் அதனால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கணிப்புகள் எல்லாம் செய்திருக்காங்க. இதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளோட விஷயம்தான். இப்போ நான் வந்து சொன்னதெல்லாம் தான் நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல எனக்கு இதை பற்றி புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லதாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இல்லை இதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டுன்னு வேண்டி விரும்பி என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.